Hello friends, welcome back to my channel. நான் உங்கள் விக்னேஷ் தயாளன். AMFI டிஜிட்டல் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். நம்ம சேனல்ல மியூச்சுவல் ஃபண்டை பத்தி பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் சொல்லி தர போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன, அதை பத்தி பேசிக்ஸ் நமக்கு தெரியணும் இல்லையா, அதுதான் இந்த வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டோட பேசிக்ஸ் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டுனா என்னன்னு பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்டுனா ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். என்ன மாதிரி உங்களை மாதிரி இருக்கிற எல்லா இன்வெஸ்டர் கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார்னா அந்த அமௌண்ட்டை ஸ்டாக்கு, பாண்டு, டெப்ட் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாரு. ஸோ அதுலேருந்து வர ப்ராஃபிட் ஆர் லாஸை நம்மளுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாரு. ஸோ நம்மளுக்கு டைம் கிடைக்காம இருந்தாலும் நம்மளோட க்ரோத்துக்காக நம்மளோட ஃபண்ட் மேனேஜர் இதுக்காக ஒர்க் பண்ணுவாரு. ஸோ இதுதான் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற பேசிக்கே. நிறைய பேர் சேர்ந்து ஒருத்தர்கிட்ட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், மற்ற அமௌண்ட்டை ஒன்னா சேர்த்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸ்டாக்கு, பாண்ட் அவங்களுக்கு எக்ஸ்பெக்ட். ஸோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுல இருந்து வர ப்ராஃபிட் இல்ல லாஸ் ஆனாலும் அதை நம்மளுக்கு ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் நான் 100 ரூபாய் தரேன்னா நீங்க ஒரு 100 ரூபாய் தரீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு 10 பேர் தராங்கன்னும் போது அது 1000 ரூபாய் ஆகுது. ஸோ அந்த 1000 ரூபாய் அவர் எங்க இன்வெஸ்ட் பண்ணணுமோ அதை பண்ணிட்டு அது 100 ரூபாய்க்கான ப்ராஃபிட்டோ லாஸ் அதை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ல பேசிக்கா நடக்குது. செகண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட் ஒரு ஃபண்ட் மேனேஜரோட கண்ட்ரோலுக்கு போகும். அவங்க அந்த அமௌண்ட் எடுத்துட்டு போயிட்டு மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. மார்க்கெட் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லாவே கிடைக்கும். இதே மாதிரி மார்க்கெட் புவரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு லாசஸும் வரும். ஸோ இதுல நிறைய பேரோட அமௌண்ட் சேர்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால ரிஸ்க் ரெடியூஸ் ஆகும். நம்ம ஒரு சிங்கிள் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு எடுக்கிற ரிஸ்க் இதுல இருக்காது. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர் கிட்ட இருந்து எங்க போகும்னு பாத்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் கிட்ட போகும். ஃபண்ட் மேனேஜர் கிட்ட இருந்து என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாரு. ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாரு. ஸ்டாக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா டெப்ட். இது இல்லாம எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா பாண்ட்ல கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இதுல இருந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கலாம், லாஸும் கிடைக்கலாம். இது என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இன்வெஸ்டர் இருக்காங்களா, எக்ஸாம்பிள் நான் பண்ணிருக்கேன், நீங்க பண்ணிருக்கா, நம்மளுக்கே அது திரும்ப கொடுத்துருவாங்க. இப்போ ப்ராஃபிட் வந்தாலும் சரி இல்ல லாஸ் ஆகுது அப்படின்னாலுமே நம்மளுக்கு இது ஸ்பிட் ஆயிடும். எக்ஸாம்பிள் நான் 100 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன், நீங்க 1000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கான ப்ராஃபிட் ஆர் லாஸ் என்னமோ அது உங்களுக்கு வரும். எனக்கான 100 rupeesக்கானது தான் எனக்கு வரும். ஓகேங்களா, இப்படிதான் ஒர்க் ஆகுது. அடுத்து இதுல என்னென்ன டைப்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் டைப்ஸ் பார்க்கும்போது நிறைய டைப்ஸ் இருக்கு. இதுல மேஜரா ஒரு 4 டைப்ஸ் நான் சொல்றேன். மியூச்சுவல் ஃபண்ட் டைப்ஸ் பார்க்கும்போது நிறைய டைப்ஸ் இருக்கு. இதுல மேஜரா ஒரு 4 டைப்ஸ் மட்டும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்ட். இந்த ஈக்விட்டி ஃபண்ட் எங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா வெறும் ஸ்டாக்ஸ்ல மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களே. இவங்க பாண்டு, டெப்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க, வெறும் ஸ்டாக்ஸ்ல மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரிட்டர்ன் பார்க்கும்போது இதுல ஹை ரிட்டர்ன் கிடைக்கும். அதே மாதிரி ஹை ரிஸ்க்கும் இதுல இருக்கு. நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன் இதுல கிடைக்கும். செகண்ட் பாத்தீங்கன்னா டெப்ட் ஃபண்ட். இவங்க எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பாண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இவங்க பாண்ட்ல மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால லோ ரிஸ்க் லோ ரிட்டர்னா இதுல இருக்கும். நீங்க ரிஸ்க் எடுக்க கூடாது, எனக்கு ரிட்டர்ன் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்க பாண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைபிரிட் ஃபண்ட். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிற 2 இது சேர்ந்துதான் இது EQ பிளஸ் டெப்ட். இதை தான் ஹைபிரிட் ஃபண்ட்னு சொல்லுவாங்க.
இந்த ஹைபிரிட் ஃபண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி பிளஸ் டெப்ட் இது ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க இது ரெண்டுத்துலயும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படும் போது நீங்க என்ன பண்ணலாம்னா ஹைபிரிட் ஃபண்ட் வந்து சூஸ் பண்றது பெஸ்டா இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோட இண்டெக்ஸ் வந்து ட்ராக் பண்ணணும். நீங்க வந்துட்டு ஜஸ்ட் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படும் போது நீங்க வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் எடுக்கலாம். இதுல வந்து நிறைய ரிட்டர்ன்லாம் வந்து கிடைக்காது. பட் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். தென் இதுல வந்துட்டு நீங்க வந்து லோ காஸ்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சீப்பான அமௌண்ட்லயே நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றது இதுல வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து அட்வான்டேஜஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட். இதுல இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெரிவேட்டிஃபிகேஷன் பண்ணி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். டெரிவேட்டிஃபிகேஷன் அப்படின்னும் போது ஸ்டாக்கு பாண்டு இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து சேர்த்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு 10 பேர்கிட்ட இன்வெஸ்ட் பண்றது டிஃபரெண்ட் இருக்குல்ல, லைக் அந்த மாதிரி வந்து இதுல வந்து நடக்கும். ஸோ அதனால தான் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஃப்ரீயா இருக்கும். ஸோ அதனால தான் ஒரு சிங்கிள் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்றது டிஃபரன்ஸ் வந்து நிறைய இருக்கு. நீங்க சிங்கிள் ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிஸ்க் அதிகம், அதே நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட். இதுல வந்து நம்மளுக்காக ஒரு எக்ஸ்பர்ட் வந்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவர் வந்து ஹேண்டில் பண்ணுவாரு. எந்த ஸ்டாக்கை பை பண்ணணும் எந்த ஸ்டாக்கை செல் பண்ணணும் எல்லாத்தையும் வந்து அவரே வந்து மேனேஜ் பண்ணிப்பாரு. ஸோ நம்மளுக்கான ஒர்க் வந்து அவர் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா லிக்விடிட்டினா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்க எஃப்டி இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது வந்து லாக்இன் பீரியட் இருக்கும். பட் இதுல வந்து அப்படிலாம் கிடையாது. நீங்க எப்போ வேணாலும் வந்து செல் பண்ணிக்கலாம். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு 3 இயர்ஸ் கழிச்சும் செல் பண்ணலாம், இல்ல 3 டேஸ் கழிச்சும் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து செல் பண்ணிக்கலாம். ஸோ வந்து லிக்விடிட்டி ஆப்ஷன் இருக்கிறதுனால நமக்கு வந்து பெஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐபி ஆப்ஷன் வந்து இதுல வந்து இருக்கு. இந்த எஸ்ஐபி ஆப்ஷன்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்மால் அமௌண்ட்லயே வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 500லயே வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்காக நீங்க பல்கான அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிச் பீப்புள் மட்டும் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை, மிடில் கிளாஸோட நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஜஸ்ட் மாசம் 500 கூட நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து ஹவு டு ஸ்டார்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எழுதி எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா கேஒய்சி இருந்தால் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் ப்ரூஃப் இது இருந்தால் தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கேஒய்சியை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. கேஒய்சி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. என்ன மாதிரி கோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாங் டேர்ம்ல பண்ண போறீங்களா இல்ல ஷார்ட் டேர்ம்ல பண்ண போறீங்களா? எக்ஸாம்பிள் நீங்க வந்து பைக் வாங்க போறீங்க, கார் வாங்க போறீங்க, அதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம்ல வரும். இல்ல நான் வந்து ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ண போறேன், என்னோட குழந்தைக்கு வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்னும் போது இதுல வந்து லாங் டேர்ம்ல வரும். ஸோ நீங்க எதுக்காக நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்றத வந்து நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட ஃபண்டை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும். இந்த ஃபண்டை எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோலை வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது ஃபண்டை சூஸ் பண்றது வந்து ரொம்ப வந்து ஈஸி. பட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற ரிஸ்க்கும் அப்புறம் டைமும் வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபண்டை வந்து சூஸ் பண்ணணும். உங்களோட ரிஸ்க் எப்படி இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா டைம் பீரியட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ஃபண்டை வந்து சூஸ் பண்ணுங்க. லாஸ்டா என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்றீங்க. அப்பயே நீங்க என்ன பண்ணீங்கன்னா எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மந்த் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. இதுல என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்மால் அமௌண்ட்லயே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 500லயே உங்களோட எஸ்ஐபி வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்படிதான் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோல நான் சிம்பிளா மியூச்சுவல் ஃபண்டை பத்தி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோல நீங்க மியூச்சுவல் ஃபண்டை பத்தி பேசிக்ஸ் வந்து நீங்க வந்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா வேணாம் அப்படின்றது காரணத்துக்காக நான் வந்து இது சிம்பிளா வந்து சொல்லியிருக்கேன். அப்கமிங் வீடியோஸ்ல இன்னும் நம்ம வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்டை பத்தி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி வந்து ஸ்மால் அமௌண்ட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு நல்ல ஒரு லாங் டேர்ம் பிளான் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு growth வந்து கிடைக்கும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு ஏதாச்சும் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வேணும் அப்படின்னா தாராளமாக என்ன வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நான் AMFI டிஜிட்டல் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் தேடிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக என்ன வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நான் AMFI டிஜிட்டல் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து நோட் பண்ணிருக்கேன். இந்த நம்பருக்கு நீங்க வந்து ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல வந்து ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க. அப்படி இல்லை லிங்க் வேணும் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரக்டா என்னோட வாட்ஸ்அப் பேஜுக்கு வந்து வந்துடும். நம்ம உங்களோட கேவிசி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து உங்களோட கோலை அச்சீவ் பண்ற வரைக்கும் நம்ம வந்து கூடிய வந்து இருப்போம். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து என்னை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அட்வைஸ் இல்லை. ஸோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் தென் உங்களோட ஃபண்ட் அட்வைசர் கிட்ட நீங்கள் ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஃபண்டோட ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃபுல்லா வந்து படிச்சுட்டு அப்புறமா வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு ஸ்கீமோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபியூச்சர்ல வந்து நல்ல ரிட்டர்ன் தரும்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ இன்வெஸ்ட் பண்ணும்போது சேஃபா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க.
ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாச்சும் புதுசாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறீங்க. ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, அதுக்கான ரிப்ளை வந்து நான் கொடுக்குறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் அப்கமிங்கில் வரப்போகுது. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் நாளில் போடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.